வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்களும் பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களும் பாகிஸ்தான் சிறையில் இருக்கக்கூடிய குஜராத்திய மீனவர்களும் விடுதலை ஆகிறார்கள் என்று ராஜபக்சேயும் நவாஸ் ஷெரீஃபும் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி சொல்லுது. இலங்கை அரசினுடைய அல்லது பாகிஸ்தான் அரசினுடைய நல்லெண்ண நடவடிக்கையாக இதை பார்க்க முடியுமா? ஒரு இன்விடேஷன் இந்த மாதிரியான மேஜிக்கல் விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நடந்திருக்கிறது. அதாவது இது ஒரு மேஜிக்கல்னு சொல்றதை விட வருகின்ற அரசாங்கம் ஒரு உறுதியான அரசாங்கமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எப்படி இந்திய மக்களுக்கு இருக்கின்றதோ அதே மாதிரி தான் உலக அரங்கிலும் அவர் பார்க்கப்படுகின்றார். அதைத்தான் இதை சுட்டி காட்டுகிறது. இது நம்ம தமிழக மீனவர்கள் குஜராத்திய மீனவர்கள்னு பார்க்காம இந்த அரசாங்கம் அவர்கள் இந்திய மீனவர்கள் என்றே பார்க்கும் என்பதையும் இது சுட்டி காட்டுகின்றது. அந்த அளவில் தான் நான் இதை பார்க்கிறேன். பாலு, நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? ஒரு டோக்கன் அவ்வளோதான். அது ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. முதல் முறையாக ஒருத்தர் பதவியேற்கிறதுக்கு ஒரு பிரதமர் வெளிநாட்டு இருக்கக்கூடிய பிரதமர்கள் மற்றவர்களை பெரிய அரசியல் தலைவர்களை அரசாங்க தலைவர்களை அழைத்திருப்பதுங்கிறது ஒரு புதிய செய்தி. அதனால் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது, புதுசாக வர்றது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அது மாதிரி இது ஒரு 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 முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு குட்வில் தான். அது ஒரு நல்லெண்ணத்தின் பார்வையில் செய்வது. அதுக்கு மேலே அதை ஒன்றும் டீப்பாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது ஒரு டோக்கனாக நம்ம இப்படி பண்ணுறோம், அதனால ஏதாவது வருமானு. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா, இது இந்த குறிப்பிட்ட சில நாடுகளில் இருக்கக்கூடிய அல்லது இதை அழைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எந்த அளவிற்கு அது அதில் பிரதிபலிக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது அவங்க நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு போகும்போது தான் அது என்னன்னு நமக்கு தெரியும். நெகோஷியேட்டிங் டேபிளுக்கு போகும்போது தான் தெரியும். இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் அல்லது நல்லெண்ண அடிப்படையிலான நடவடிக்கைகள் நெகோஷியேட்டிங் டேபிளில் இரு தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக நெகோஷியேட்டிங் டேபிளில் பாகிஸ்தானை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் ஒரு விஷயம் அங்கே வலியுறுத்தப்படும். இலங்கை அரசாங்கமே செய்த அந்த 13வது சட்ட திருத்தம், 13th Amendment to the Constitution, அதன்படி தமிழர்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டிய உரிமைகள் இது பற்றின விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். அதனால் அவை இது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மிஷன்றது இலங்கையை பொறுத்தவரையில் இது ஒரு துவக்கமாகத்தான் பார்க்கின்றேன். இது இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அவர்களுடைய நிர்ணய உரிமைக்கும் சரி, நிச்சயமாக தமிழீழம் என்ற ஒரு விஷயத்திற்கு இந்திய அரசாங்கம், இந்த புது அரசாங்கம் நிச்சயமாக ஆதரவு அளிக்க போறதில்லை. ஆனால் அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு அவர்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை, அவர்கள் தற்போது அனுபவித்து வருகின்ற இன்னல்களை மாற்ற வேண்டும் என்பதில் முனைப்பு இருக்கும். இன்னைக்கு புதிய டெவலப்மெண்ட்டாக என்னன்னா, ஆம் ஆத்மி கூட ராணுவத்தை வடக்கு பகுதியிலிருந்து வித்ரா பண்ணணும், போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற தமிழக அரசியல் கட்சிகளுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஆம் ஆத்மியும் இன்று முன் வச்சிருக்குது. இல்லை, இது இந்த இலங்கையையும் பாகிஸ்தானையும் அது இயல்பாக பாஜகவுக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அல்லது இஸ்லாமிய வெறுப்பு என்பதாகத்தான் நான் ராமமூர்த்தி சொல்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா குஜராத்திலேருந்து பாகிஸ்தான் கடல் எல்லைக்கு போகக்கூடிய எந்த ஒரு மீனரையும் அவன் சுடலை, கைது பண்ணி இந்த அளவுக்கு அவமானப்படுத்தலை. ஆனால் இலங்கையில் தொடர்ந்து நடக்குது. அது ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாஜகவை பொறுத்தளவில் அவர்கள் ஈழத்தமிழர்களை நம்முடைய தமிழர்களாக அவர் கருதுவது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஜெனோசைடு, ஒரு இன அழிப்பு என்பது நடந்து உலகம் பூராமல் இருக்கும்போது கூட காங்கிரஸ்லேருந்து எந்தவித ஒரு மாற்றான ஒரு கருத்தையும் பாஜக வைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் போனப்போ சுஷ்மா ஸ்வராஜ் இவரை ராஜபக்சே சாங்கிலிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சி அங்கே ஒரு புத்தர் ஒரு விழாவும் போது அவருக்கு தனியாக அழைப்பு விடுத்து அவர் அங்கே போனார். இங்கேருந்து நம்ம வைகோ போய் அங்கே போய் அதுக்கு எதிர்ப்பாக போய் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்னு போனார். இந்த செய்திகள்லாம் இருக்குது. அதையும் தவிர நான் அந்த பெரிய இலங்கை தமிழர்களுடைய துயரத்தை பாஜக அப்படியே தீர்த்துடும் அப்படின்னா நான் நினைக்கல. அது காங்கிரஸுக்கும் அதுக்கும் பெரிய அளவுக்கு இருக்காது. இன்னொரு முக்கியமான செய்தி, நான் மீண்டும் பல முறை சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பரிவோ இல்லை அதை பற்றிய ஒரு பாசமோ கிடையாதுங்கிறது தான் உண்மை. அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச உண்மை தான். ஏன்னா பாகிஸ்தானை மேலே காட்டக்கூடிய ஒரு வெறுப்பை அவங்க ராஜபக்ஷ மீது எப்படி காட்ட முடியும்? பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு பெரிய இனப்படுகொலை நடக்கவே இல்லை. அங்கே
நிறைய வந்து தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கலாமே ஒழிய இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலைகள் செய்வதுங்கிறதெல்லாம் அங்கே நடக்கவே இல்லை. இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகும் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் வந்து தோல்வியுற்றதுக்கு தமிழ்நாட்டில் அடையாளமே இல்லாமல் போனதுக்கான காரணமே அவர்கள் குறிப்பாக தமிழர்களுடைய உயிரான ஒரு பிரச்சனைகளில் ஒன்றான ஈழத்தமிழர் பிரச்சனையில் அது கைக்கொண்ட யூபி அரசு கைக்கொண்ட விளைவு தான் இன்றைக்கு அது போயிருக்குங்கிறத இன்றைக்கு வந்து சோனியா காந்தி ஸ்டேட்மெண்ட்டில் மறைமுகமாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ பாஜக எடுத்துக்கூடிய இந்த முறையும் இவர்களுக்கு ராஜபக்சேயை நம்புவதுங்கிறது வந்து மீண்டும் இவர்களை வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் கொண்டு வைக்கும் என்பதுதான் உண்மை. இதில் நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். பாகிஸ்தானில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. சுதந்திரம் அடைந்த போது வந்து பாகிஸ்தானத்தில் வந்து என்னென்னா 15% இந்துக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இல்லை, 10 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் எண்ணிக்கையில் தான் இந்துக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் அப்போ மீதி இருந்த இந்துக்கள்லாம் என்ன ஆனார்கள் என்பது அவர் நெய்வேலி பாலு போன்ற பத்திரிகையாளர்கள் தான் சொல்லணும். இது வந்து முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற விஷயம். அதனால் பாகிஸ்தானுடைய இருக்கின்ற வெறுப்புணர்வு வந்து என்னென்னா இலங்கை பேரில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நிச்சயமாக இந்தியா வந்து மன்னிக்கணும் இந்தியா வந்து தன்னுடைய உரிமைகளை யாருக்கும் விட்டு கொடுக்காது. அதே போல இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்கள், இந்தியாவை சார்ந்து இருப்பவர்களையும் இந்த அரசாங்கம் வந்து விட்டு கொடுக்காதுங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவர் விக்னேஸ்வரன் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அவர் வந்து பார்க்கிறத தான் அனுமதி கேட்டிருக்கார். அதுவும் தரப்படும், அவர்களும் வருவார்கள். நிகழ்ச்சியின் இந்த பகுதி புதிய செய்திகளை நமக்கு தரதுக்காக உமா காத்திருக்கிறாங்க. வணக்கம் உமா. வணக்கம் ஜென்ராம். இன்றைய தினத்தின் புதிய செய்திகளை சுருக்கமாக தற்போது பார்க்கலாம். நாட்டின் 14வது பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் உள்ளிட்ட சார்க் நாடுகளின் தலைவர்கள் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். பதவியேற்பு விழாவை ஒட்டி தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையிலேயே அமைச்சர்களை நியமிக்கிறார் நரேந்திர மோடி. 15 பேர் கொண்ட கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சராகவும் அருண் ஜேட்லி நிதி அமைச்சராகவும் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தலைவராக சுமித்ரா மகாஜன் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய அமைச்சரவை செயல்திறன் கொண்ட நிர்வாகம் எனும் புதிய கொள்கையை நடைமுறைப்படுத்த மோடி திட்டமிட்டிருக்கிறார். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய துறைகளை ஒன்றிணைக்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். மோடியின் பதவியேற்பு விழாவில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். கேரளா, கர்நாடக முதலமைச்சர்கள் விழாவினை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஜெயலலிதா பங்கேற்பது குறித்து சந்தேகம். மோடி பதவியேற்பில் ராஜபக்சே கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி மற்றும் சென்னையில் மதிமுக இன்று கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. டெல்லியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு வைகோ தலைமை தாங்குகிறார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் ஆகியோர் இன்று ஆஜராவார்கள் என தகவல். காட்பாடி அருகே பூட்டியிருந்த வீட்டிலிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. செம்மரக்கட்டைகளை கடத்தி அதன் மூலம் திரட்டப்பட்ட பணமா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே 2 கோடி ரூபாய் கேட்டு அதிமுக பிரமுகரின் மகன் கடத்தப்பட்டிருக்கிறார். சேலம் டிஐஜி தலைமையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் குளத்தில் மூழ்கி ஒரே நாளில் 5 பேர் பலியாகினர். சாலை விபத்துகளில் 9 பேர் உயிரிழந்தனர். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு மும்பை அணி தகுதி பெற்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. Taka